திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ ஜீவனை கொடுக்க வந்தேன், அது பரிபூரணப்பட வந்தேன். திருடனால நீங்க சுகத்தை இழந்திருக்கிறீங்களா? அதை உங்களால என்ன செய்ய முடியும்? திருப்பி கொள்ள முடியும். உங்க சமாதானத்தை இழந்திருக்கிறீங்களா? உங்க சந்தோஷத்தை இழந்திருக்கிறீங்களா? உங்க குடும்பத்தை இழந்திருக்கிறீங்களா? உங்க வேலையை இழந்திருக்கிறீங்களா? உங்க பலத்தை இழந்திருக்கிறீங்களா? எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்ய முடியும்? திருப்பி கொள்ள முடியும். உங்க ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறீங்களா? அதை திருப்பி கொள்ள முடியும். இந்த ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாக தெய்வன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். இழந்து போன எல்லாவற்றையும் ஆபிரகாம் திருப்பி கொண்டு வந்தார். தேவனுடைய தயவினால், அவருடைய பலத்தினால், அவருடைய வல்லமையினால், கர்த்தர் ஆபிரகாமோடு இருந்ததினால் இந்த ஜெயம் அவருக்கு கிடைத்தது. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் மாத்திரம் இல்லை, இந்த பாதுகாப்பை பெற்றுக்கொள்றதுக்கு லோத்துக்கு என்ன தகுதி இருந்தது இல்லையா? இது தகுதி பார்த்து கொடுக்கும் ஆசீர்வாதம் இல்லை, அது அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். தன்னுடைய வார்த்தைக்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இதை பெற்றுக்கொள்றதுக்கு உனக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு அவர் என்ன செய்யறது இல்லை? பார்க்கறது இல்லை. நீங்க ஆபிரகாமோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா முழுவதும் அதுல அவருடைய தயவு, அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய வல்லமை, அவருடைய ஆற்றல், அவருடைய வார்த்தைக்கு அவர் எந்த அளவுக்கு உண்மையுள்ளவராக இருந்தார் என்பதை பார்க்க முடியும். நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தி கொள்ள முடியும். அவருடைய வார்த்தை எப்படி செயல்படுகிறதுங்கிறத அறிந்து கொள்ள முடியும். அவர் என்ன ஆசீர்வாதத்தில் வாழ்ந்தார், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம என்ன செய்ய முடியும்? தெரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.